கண்ணுலாம் கலங்கிருச்சு ப்ரோ, கண்ணுலாம் கலங்கிருச்சு. ஏவம்ல சொன்னா சூர்யா நாங்க யாரு இல்லன்னு சொன்னது, ஃபேன்ஸ் இல்லன்னு 2 வருஷம் படம் இல்லைன்னா யாரும் இல்லைன்னு நினைச்சிருக்கீங்க. நேற்று பண்ண கூத்தெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இந்த தியேட்டர்ல டிக்கெட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அண்ணனுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்லி இன்னைக்கு இறங்கி அடிச்சிருக்கோம் ப்ரோ. 2 வருஷமா படம் இல்லைன்ட்டு அவர் இல்லைன்னு நினைச்சிருக்காதீங்க, நாங்க இருக்கோம் அவர் பின்னாடி. அன்பாலே அடிப்போம், எல்லாரையும் அன்பாலே அடிப்போம். படத்தை பத்தி சொல்லணும்னா படம் அதை கலப்படுத்திட்டாங்க, சொல்லி அடிச்சிருக்காங்க, சொல்லி 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 அடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் வேர்ல்டுல சொல்லி அடிச்சிருக்காங்க. படம் அந்த லெவலுக்கு நெருப்பு மாதிரி இருக்கு. படம் ஸ்கிரீன் பத்திக்கிட்டு எரியுது உள்ள, அந்த அளவுக்கு தீ பறக்குது. டிஎஸ்பி மியூசிக் இன்னும் அவரு கொஞ்சம் தீய போடுறாரு, வேற லெவலு. கங்கு தான் படம், படம் பேர் கங்குவா வச்சதுக்கு பதில் கங்குன்னு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மொத்த தேட்டருமே வந்து கங்கால நிரம்பி இருக்கு ப்ரோ. அந்த அளவுக்கு அதகலப்படுத்திட்டாங்க. சிவா அந்த மனுஷன் தாங்க வேற லெவலுங்க. யாருங்க சொன்னா அண்ணாத்தன்னு சொல்லி அந்த ஆளை முரட்டடி அடிச்சாங்க. படம் சொல்லும் போதை விட அந்த ஆளை கேவலமா பேசுனாங்க. இப்ப அந்த ஆளை வச்சு செஞ்சிருக்காருங்க. சூர்யா அண்ணாவை தரமா காமிச்சிருக்காரு. 6 பேக்ஸ்ல ஐயோ என்னங்க சொல்றது, வேற லெவலுங்க. எங்க அண்ணனுக்காக நாங்க எப்பவுமே இருப்போங்க. படம் சூப்பருங்க, வந்து கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பாருங்க. அவ்வளவுதாங்க சொல்லுவேன். ஆமாங்க, 2 வருஷம் படம் இல்ல, நேத்து ராத்திரி வரைக்கும் டிக்கெட் கிடைக்கல, கலங்கிட்டேன் நானெல்லாம். ஆனாலும் சரி எங்க அண்ணனுக்காக டிக்கெட் கண்டிப்பா கிடைக்கும் சொல்லி நம்பிக்கையா வந்து அடிச்சிருக்கோம். படம் இட்டு 1000 கோடி 2000 கோடிலாம் எங்களுக்கு கணக்கே இல்லை. படம் இட்டு யார் வேணா வரட்டும். இப்ப எங்களுக்கு நிறைய ஸ்கிரீன் நாங்க கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு இருக்க சொல்லி சொல்லி எல்லாரையும் அடிப்போம். ரிவ்யூ கொடுக்க வரவங்க பார்த்து வாங்க, அவ்வளவுதான். மெயினா அந்த ப்ளூ சட்டை மாறனுக்கு சொல்றேன், அந்த ஆளு எங்கன்னா பார்த்து நார ஃபயரும் அந்த ஆளு, அவ்வளவுதான் சொல்றேன். பார்த்துக்கோங்க, இங்க எங்கன்னா இருந்தா கூட சொல்லுங்க, நான் போய் கேட்கறேன். அப்படியாப்பட்ட அம்மரான் படத்துக்கு கூட நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துச்சா மனுஷனாங்க அவெல்லாம். படம் நல்லா இருந்துச்சு, லைட்டா ஸ்லோவா இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல அதை வந்து கேட்ச் பண்ணிட்டாரு. செம்மையா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்தாரு ஸ்கிரீன்ல. சூர்யாவுக்கு வந்து இது ஃபேன்ஸ்க்கான படம்னு சொல்ல முடியாது. ஓகே, நல்ல படம் தான், எப்படி சொல்றதுன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு, நல்ல ஃபீலா இருந்துச்சு. பிஜிஎம் கிராபிக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இல்ல சாட்டிஸ்பேக்ஷனா தான் இருந்துச்சு, ஆனா எங்க ஃபேன்ஸ்க்கான படம் மாதிரி இல்ல. அதுதான் எப்படி சொல்றது தெரியல ப்ரோ. அது எப்பவுமே சூர்யாவோட ஆக்டிங் தெரியும்ல, எப்பவுமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரிதான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா காமிச்சிருந்தாங்க சூர்யாவை. கார்த்தியோட கேமியோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, செம்மையா இருந்தது. அதுவும் வில்லனா நடிப்பாருன்னா நினைச்சு கூட பாக்கல. அதுதான் அவர் இந்த மாதிரி எடுத்திருப்பாருன்னு எங்களுக்கே தெரியல. இதை பார்க்கும்போது தான் டிஃப்ரெண்ட். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதுலாம் இது இப்படிதான் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னோட ஒப்பீனியன் படி டிஃப்ரெண்ட், அவரோட ஜானர்ல இருந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பீரியடுக்கு அப்புறம் ஆமா அது கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியல தான். ஏன்னா அது எப்படி அப்படின்ற மாதிரி இல்ல, ஏன்னா அது 1000s போயிட்டாரு. நம்ம 2000ல இருக்கோம், அவர் 1000ல எடுத்திருக்காரு. அது கனெக்ட் பண்ற மாதிரி இல்ல. கங்குவானா மத்தவங்களுக்காக வாழ்றவன் நினைக்கிறேன், அப்படி இருக்காரு. படம் செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. கத்தி கத்தி வாய்ஸே போயிடுச்சு, செம்மையா இருக்கு. பாட்டுக்கு செம்ம வெயிட்டிங். செம்ம ட்ரீட் எங்களுக்குலாம். தீபாவளி எங்களுக்கு அப்ப கிடையாது, இப்பதான் எங்களுக்கு தீபாவளி. செம்மையா இருக்கு படம், எல்லாரும் கண்டிப்பா வந்து பாக்கணும். செம்ம வருத்து, எல்லாரும் வந்து பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல பண்ணிட்டாரு, செம்மையா செஞ்சுட்டாரு எங்களை எல்லாரும். உண்மைதான், செம்மையா இருக்கு படம் எல்லாமே. வந்து பாருங்க, நீங்க வந்து பாருங்க, செம்மையா இருக்கு. ரொம்ப புதுசா இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். செம்மையா இருக்கு, நெருப்பு மாதிரி இருக்கு. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு வர்த்து தான். செம்மையா இருக்கு படம், வந்து பாருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நாங்க எதுவும் சொல்ல முடியாதுல்ல, வந்து பாருங்க. செம்மையா நெருப்பு தான், அவங்க சொன்ன மாதிரி நெருப்பு மாதிரி இருக்கு படம்.